முன்னொரு காலத்தில் ஜாக் என்ற ஒரு சிறுவன் தன் தாயுடன் மிகவும் ஏழ்மையான நிலையில் வசித்து வந்தான். அவர்களிடம் இருந்த ஒரே செல்வம் ஒரு பசுமாடு மட்டுமே. ஒருநாள் உணவிற்காக பணம் தேவைப்பட்டதால் அந்த மாட்டை சந்தையில் விற்க ஜாக்கின் தாய் அவனிடம் கொடுத்தனுப்பினார். சந்தைக்குச் செல்லும் வழியில் ஜாக் ஒரு முதியவரை சந்தித்தான். அவர் ஜாக்கிடம், இந்த 5 மாய மொச்சை விதைகளை வைத்துக்கொண்டு உன் பசுவைத்தா என்று கேட்டார். ஜாக் ஆர்வத்துடன் சம்மதித்து விதைகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குச் சென்றான். ஆனால் பணத்திற்கு பதில் விதைகளை வாங்கி வந்ததைக் கண்டு கோபமடைந்த அவன் தாய் அந்த விதைகளை ஜன்னலுக்கு வெளியே எறிந்துவிட்டு ஜாக்கை பட்டினியாக தூங்க வைத்தார். மறுநாள் காலை ஜாக் எழுந்து பார்த்தபோது ஜன்னலுக்கு வெளியே ஒரு பிரம்மாண்டமான மொச்சைச் செடி மேகங்களைத் தொடும் அளவிற்கு வளர்ந்திருந்தது. ஆச்சரியமடைந்த ஜாக் அந்தச் செடியின் மீது ஏறி மேகங்களுக்கு மேலே சென்றான். அங்கே ஒரு பெரிய அரண்மனை இருப்பதைக் கண்டான். அந்த அரண்மனையில் ஒரு கொடிய அரக்கன் வசித்து வந்தான். ஜாக் ஒளிந்து கொண்டு அரக்கனை பார்த்தான். அந்த அரக்கனிடம் தங்க முட்டையிடும் ஒரு வாத்து, தானாகவே இசைபாடும் ஒரு தங்க யாழ், நிறைய தங்கக் காசுகள் இருந்தன. அரக்கன் தூங்கிய சமயம் பார்த்து ஜாக் அந்த தங்கக் காசுகளையும் வாத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். மீண்டும் ஒருமுறை ஜாக் அந்த யாழை எடுக்கச் சென்றபோது அந்த யாழ் சத்தமிட்டு அரக்கனை எழுப்பியது. கோபமறைந்த அரக்கன் ஜாக்கை விரட்டிக்கொண்டு கீழே இறங்கினான். ஜாக் வேகமாக தரையிறங்கி ஒரு கோடரியால் அந்த மொச்சைச் செடியை வெட்டிச் சாய்த்தான். அரக்கன் கீழே விழுந்து மடிந்தான். அதன்பின் ஜாக்கும் அவனது தாயும் அந்த தங்க முட்டையிடும் வாத்து மற்றும் செல்வத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். சமயோசித புத்தியும் தைரியமும் இருந்தால் எத்தகைய ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம்.